ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடத்துல முழு சுபர் அப்படின்னு நம்ம எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுகிற குரு பகவான் இப்போ தன்னோட உச்ச வீடான கடகராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. குரு உச்சமா இருந்தாலே நன்மைகளை அள்ளித்தரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா வரப்போற ஜூலை 14 இருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வு நடக்க போகுதுங்க. அதுதான் குரு அஸ்தமனம். என்னது, குரு அஸ்தமனமான கெடுதல் நடக்குமா அப்படின்னு பயப்படாதீங்க. கடகராசி சூரியன் நுழையும் போது சூரியனோட அதிகப்படியான ஒளியினால குரு பகவான் அஸ்தமனம் ஆகிறாரு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அஸ்தமன காலத்துல கூட சில ராசிகளுக்கு ரொம்பவே சாதகமான சூப்பரான மாற்றங்கள் நடக்க போகுது. அது எந்தெந்த ராசிகள், அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது மேசராசிங்க. உங்களுக்கு இந்த குரு அஸ்தமன காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களோட சுகஸ்தானத்துல, அதாவது 4ஆம் வீட்டில் இருந்த குரு இப்போ அஸ்தமனம் ஆகுறதுனால உங்களோட வேலை மற்றும் தொழில இருந்த மந்த நிலை அப்படியே மாறப்போகுதுங்க. புது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும். தொழில லாபம் மும்மடங்கா உயரும். முக்கியமா குடும்பத்துக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு நிம்மதி பிறக்குங்க. அடுத்ததா ரிஷபராசி. உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல, அதாவது 3ஆவது வீட்டில் குரு அஸ்தமனம் ஆகிறாருங்க. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? உங்க மனசுல இருந்த தேவையில்லாத பயம், குழப்பம் எல்லாம் ஓடி போயிருங்க. ஒரு தனி தைரியம் பிறக்கும். முயற்சி பண்ணியும் தள்ளி போயிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப சக்சஸ் ஆகுங்க. உங்க கூட பிறந்தவங்க, அதாவது சகோதர வழி மூலமா எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் பண உதவிகளும் வந்து சேரும். மொத்தத்துல உங்களுக்கு இது யோகமான காலகட்டம் தான். 3ஆவதா மிதுன ராசிங்க. உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆவது வீட்டுல குரு அஸ்தமனம் ஆகிறாரு. தனஸ்தானம் அப்படின்னாலே காசு பணம் தாங்க. இத்தனை நாளா கைக்கு வர வேண்டிய பணம் வராம இழுத்தடிச்சிட்டு இருந்ததா கவலைய விடுங்க. இந்த ஒரு மாசத்துக்குள்ள அந்த பணம் உங்க கைக்கு வந்துருங்க. பேச்சால சாதிக்க கூடியவங்க நீங்க. உங்களோட பேச்சுக்கு இப்போ சொசைட்டிலையும் ஆபீஸ்லயும் தனி மரியாதை கிடைக்கும். பேங்க் பேலன்ஸ் உயர போறத நீங்களே பார்க்கத்தான் போறீங்க. 4ஆவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கன்னிராசிங்க. உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆவது வீட்டுல இந்த அஸ்தமனம் நடக்குது. முதலீடு செஞ்ச விஷயங்கள்ல இருந்து இப்போ லாபம் கொட்ட போகுதுங்க. குறிப்பா மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அவங்களால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் உண்டாகும். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். கடைசியா ரொம்ப ஒரு முக்கியமான ராசிங்க விருச்சிக ராசி. உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆவது வீட்டுல குரு அஸ்தமனம் ஆகுறாருங்க. பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல இருந்த இழுபறி இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். தந்தை வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவரோட முழு ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த ஆன்மீக பயணங்கள் அல்லது தூரத்து பயணங்கள் இப்ப கைகூடி வரும். அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்ட போதுங்க. பாத்தீங்களா மக்களே, குரு அஸ்தமனம் ஆனாலும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் கெடுதல் தராமல் அவங்களோட கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி நல்ல பலன்களையே அள்ளித்தர போறாரு. ஜோதிட ரீதியா கிரகங்கள் மறைந்தாலும் அதோட சுப பார்வை சில இடங்கள்ல வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். உங்க ராசி இதுல இருக்கா இல்லையா? உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி பலன்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.